வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். லொரியில் கொண்டு செல்லப்பட்டு 400 கிலோவுக்கும் அதிகமான கேரள கஞ்சா ராணுவத்தினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து லொரியொன்றில் சூட்சுமமாக கஞ்சா கடத்தப்பட்டு வருவதாக கிளிநொச்சி ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் கிளிநொச்சி ராணுவ புலனாய்வு பிரிவினர் போலீசாருடன் இணைந்து வீதி சோதனையில் ஈடுபட்டனர். உமையாள்புரம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வீதி சோதனையில் குறித்த கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டதுடன் வாகனமும் அதனை செலுத்திய சாரதி உள்ளிட்ட இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 400 கிலோவிற்கும் அதிக நிறையுடைய கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் அதன் பெறுமதி 6 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தலைமன்னார் கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தி சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 32 இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதிவானால் நேற்று உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநிலம் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 32 மீனவர்கள் அவர்களின் அதிநவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் 5 படகுடன் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து நேற்று அதிகாலை கடற்படையினரால் குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் கடல் பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் வடமத்திய மாகாண கடற்படையினரின் கூட்டு நடவடிக்கையின் போதே கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 32 இந்திய மீனவர்களும் கடற்படையின் விசாரணைகளின் பின்னர் நேற்று மாலை மன்னார் மாவட்ட கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளின் பின்னர் 32 மீனவர்களும் மன்னார் நீதிவான் நீதிமன்ற நீதிபதியின் வாசஸ்தலத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதிவான் குறித்த 32 மீனவர்களையும் எதிர்வரும் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். வவுனியா பூந்தோட்டம் வீதியில் மோட்டார் சைக்கிளுடன் கார் மோதி விபத்துக்குள்ளானதில் காரும் மோட்டார் சைக்கிளும் முற்றாக தீப்பற்றி எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவம் அதிகாலை வவுனியா பூந்தோட்டம் வீதியில் இடம்பெற்றுள்ளது. வவுனியா நகர் பகுதியில் இருந்து பூந்தோட்டம் நோக்கி சென்ற காரும் பூந்தோட்டம் பகுதியில் இருந்து வவுனியா நகர் நோக்கி வந்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இரு வாகனங்களும் தீப்பற்றி எரிந்த நிலையில் அங்கு குழுமிய மக்களினால் தீயை கட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் அது சாத்தியப்படவில்லை. இந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் காயமடைந்த நிலையில் வவுனியா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதோடு காரில் வந்தவர்கள் காப்பாற்றப்பட்டதுடன் வவுனியா நகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்த முயற்சித்த போதிலும் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் முழுமையாக எரிந்துள்ள நிலையில் காணப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பான விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பாதாள உலக குழு தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவை நீதிமன்றத்தில் சுட்டுக் கொன்ற முன்னாள் ராணுவ சிப்பாய் மற்றும் அவரது வாகன சாரதியை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு குற்றப்பிரிவுக்கு கொழும்பு தலைமை நீதிவான் தனுஜா லக்மாலி என்று அனுமதி வழங்கியுள்ளார். சந்தேக நபர்கள் 72 மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டதாகவும் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருவதால் பாதுகாப்பு செயலாளரின் அறிவுறுத்தல்களின்படி 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு குற்றப்பிரிவு சமர்ப்பித்ததை அடுத்து இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்கு சட்டத்தரணியாக வந்த பெண் சந்தேக நபர் தப்பி செல்ல உதவியதாக கூறப்படும் 3 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. கொட்டாஞ்சேனையில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களின் மரணம் அண்மையில் நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக சட்ட அமுலாக்க அதிகாரிகளின் நடவடிக்கைகள் குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. இது குறித்து அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இது நாட்டின் சட்டத்தின் ஆட்சிக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக சுட்டிக்காட்டியுள்ளது. சட்ட அமுலாக்க முகவர் அதாவது போலீஸ் மற்றும் அதிகாரிகள் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க மிகுந்த பொறுப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம். இது சட்ட அமைப்பின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைக்கும். குற்ற செயல்களின் அதிகரிப்பை எதிர்கொள்வதில் சட்டத்திற்கு புறம்பான கொலைகள் ஒருபோதும் தீர்வாக இருக்க முடியாது. அரசின் சட்டத்தின் ஆட்சியை கடைபிடிக்கும் போது குற்றங்களை சிறந்த முறையில் கட்டுப்படுத்த முடியும். சந்தேக நபர்கள் போலீசாரின் கைகளால் எவ்வாறு கொல்லப்பட்டனர் என்பதை விசாரிக்க உடனடியாக பக்கச்சார்பற்ற விசாரணையை ஆரம்பிக்குமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் பிரதி போலீஸ் மா அதிபருக்கு அழைப்பு விடுத்துள்ளது. மேலும் இதுபோன்ற பாராதூரமான என்கவுண்டர் கொலைகள்
மற்றும் காவலில் வைக்கப்பட்ட மரணங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு பிரதி போலீஸ் மா அதிபரை கேட்டுக் கொள்வதாகவும் கூறியுள்ளது. மேலும் காவலில் வைக்கப்பட்ட மரணங்கள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான கொலைகள் போன்ற சம்பவங்கள் சமூகத்தில் இருந்து களையப்படுவதை உறுதி செய்வதற்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு எதிராக போலீஸ் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தொழில்துறை தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க எதிர்காலத்தில் புதிய டிஜிட்டல் வசதியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னேத்தி தெரிவித்துள்ளார். ரத்னபுரி பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இதன்போது தொழில் வழங்குநர்கள் தங்கள் சொந்த மாவட்டத்திற்குள் இருக்கும் எந்தவொரு பிரச்சனையையும் தீர்த்துக் கொள்ள முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தொழிற்சாலைகள் கிராமங்களில் இருக்குமானால் தொழில்துறை அமைச்சு மக்களுக்கு சேவைகளை வழங்கும் இடமாக இருந்தால் அந்த சேவைகள் சம்பந்தப்பட்ட மாவட்டத்தில் வழங்கப்பட வேண்டும். பின்னர் தொழில் வழங்குநர்கள் கொழும்புக்கு வந்து அதற்காக போராட வேண்டியதில்லை. எங்கள் எதிர்கால திட்டம் நவீனமயமாக்கப்பட்டு தொழில்நுட்பத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டவுடன் தொழிற்சாலையிலேயே பிரச்சனைகள் தீர்க்க முடியும். ஒருவர் தொழில் தொடங்க அனுமதி பெற 1.5 வருடம் மட்டுமே ஆகும். இல்லையெனில் லஞ்சம் செலுத்த வேண்டிய சூழல் உருவாகின்றது. லஞ்சம் வழங்காமல் இருப்பதற்காகவே அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனவே லஞ்சம் வழங்காமல் ஊழலற்ற முறையில் செயற்பட வேண்டியது அவசியம். இதை மேலும் மேம்படுத்த அனைத்து அரசு கொடுப்பனவுகளையும் டிஜிட்டல் மயமாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே உங்கள் வேலையை எளிதாக்குவதற்காக தொழில் முனைவோரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேலையை இலக்குப்படுத்த லஞ்சம் கொடுக்க வேண்டாம் என்றார். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் வியாழக்கிழமை முதல் எதிர்வரும் மார்ச் மாதம் 21ஆம் திகதி வரை வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதம் நடத்தப்பட உள்ளது. 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க கடந்த திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார். வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதம் செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் வாக்கெடுப்பும் நடைபெறவுள்ளது. ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் புதிய பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதை எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகளும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக நலன்புரி திட்டம் ஆகிய துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தின் வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் கிழக்கு மாகாண அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்று கிழக்கு மாகாண மக்கள் பிரதிநிதிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு, வீடமைப்பு மற்றும் மலையக அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தின் மீதான வாக்கெடுப்பு எதிர்வரும் மார்ச் மாதம் 21ஆம் திகதி வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் 3/2 பெரும்பான்மையுடன் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்க்கட்சிகளின் பெரும்பாலான உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்தின் சிறந்த விடயங்களை வரவேற்றுள்ள நிலையில் ஒரு சில விடயங்கள் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். எதிர்க்கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.